இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இன்னைக்கு உங்களை மாத்திருக்கதா சொல்றாங்க. இதை ஏத்துக்க முடியல சார். என்ன சார் காரணம் இருக்கு? ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரக்கு நான் என்ன காரணம் சார்? ஒரு காரணம் இல்லை. நேச்சர் சார். சென்னை சேத்துப்பட்டில் உள்ள ஆர்எஸ்எஸ் தலைமை அலுவலகத்தில் அவ்வமைப்பின் மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. பாரதிய ஜனதா தேசிய அமைப்பு பொதுச் செயலர் சந்தோஷ், ஆர்எஸ்எஸ் தமிழகம் கேரள அமைப்பாளர் ஹரிகிருஷ்ணன், தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நைனா நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழக பாரதிய ஜனதா விவகாரங்கள் குறித்தும் சட்டசபை தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய ஹரிகிருஷ்ணன், 10 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா மாநில அமைப்பு பொதுச் செயலர் பொறுப்பில் செயல்பட்ட கேசவ விநாயகன் மீண்டும் ஆர்எஸ்எஸ் பணிக்கு திரும்புகிறார். இனி ஆர்எஸ்எஸ் அமைப்பின் தமிழக சமுதாய நல்லிணக்க பொறுப்பாளராக செயல்படுவார் என அறிவித்தார். ஆர்எஸ்எஸ் மாநில அமைப்பாளராக இருந்த கேசவ விநாயகன் 2015 மார்ச் 1 தமிழக பாரதிய ஜனதா இணை அமைப்பு பொதுச் செயலராக நியமிக்கப்பட்டார். 2015 நவம்பர் 27 பாரதிய ஜனதா மாநில அமைப்பு பொதுச் செயலராக அறிவிக்கப்பட்டார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக அப்பொறுப்பில் இருந்த அவர் 2016, 2021 சட்டசபை, 2019, 2024 லோக்சபா தேர்தல்கள் என 4 பொதுத் தேர்தலில் தமிழக பாரதிய ஜனதாவில் முக்கிய முடிவுகளை எடுப்பவராக இருந்தார். பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை அமைப்பு பொதுச் செயலர் பதவி என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. கட்சியின் அமைப்பு பணிகள் அனைத்தும் அவரின் கட்டுப்பாட்டில் இருக்கும். இப்பொறுப்புகளில் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் அனுபவம் வாய்ந்த முழுநேர ஊழியர்கள் நியமிக்கப்படுவது வழக்கம். அடுத்து இந்த பொறுப்புக்கு வரப்போவது யார் என்பது குறித்த தகவல் இன்னும் வெளிவரவில்லை. 15 வருஷமா பொறுப்புல இருந்தீங்க. இன்னைக்கு உங்களை மாத்திருக்கதா சொல்றாங்க. இதை ஏத்துக்க முடியல சார். என்ன சார் காரணம் இருக்கு? ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரக்கு நான் என்ன காரணம் சார்? ஒரு காரணம் இல்லை. நேச்சர் சார். உங்களுக்கும் கட்சியில மூத்த இல்லை சார். இப்ப அடுத்து என்ன பொறுப்பு கொடுக்க போறாங்க சார்?